அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர் இவங்களுக்கான வேக்கன்சியை ஃபில் பண்ண சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இந்த வேலையை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த எப்படியாவது அப்படின்றதோட மீனிங் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ. முதல்ல சேல்ஸ்மேன் பேக்கர் இவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். சேல்ஸ்மேனுக்கு முதல் மாதம் 6250 ரூபா தொகுப்பூதியமாக கொடுக்குறாங்க. பேக்கருக்கு 5000 ரூபா வந்து முதல் மாதம் வந்து தொகுப்பூதியமாக கொடுக்குறாங்க. வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் பணி வரன்முறை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து போட்டு தருவாங்க. அந்த ஆர்டர் போட்டு தந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. பெர்மனன்ட் ஜாப் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வருடம் முடிஞ்ச உடனே அந்த ஆர்டர் வந்து போட்டு தராங்களா அப்படின்னு கேட்டால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. இப்போலாம் 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் காலதாமதம் வந்து ஆகுது. ஓகே, இந்த ஆர்டர் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேல்ஸ்மேனோட சேலரி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மாதத்துக்கு 8600 ரூபா வந்து சேலரியாக வந்து வாங்குவார். பேக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7500 ரூபா ஊதியமாக வாங்குவார். ஒவ்வொரு வருடமும் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சேல்ஸ்மேனுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 200 ரூபாய் வந்து இன்க்ரிமெண்ட்டாக கொடுப்பாங்க. பேக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபாய் வந்து இன்க்ரிமெண்ட்டாக கொடுப்பாங்க. இது வந்து மற்ற அரசு ஊழியரை ஒப்பிடும்போது மிகப்பெரிய அளவுக்கான இன்க்ரிமெண்ட் வந்து கிடையாது. மிக மிக குறைந்த அளவிலான இன்க்ரிமெண்ட் தான். டியர்னஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகவிலைப்படி வந்து இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா குறைந்த அளவு தான் வந்து கொடுப்பாங்க. மற்ற அரசு ஊழியருக்கு கொடுக்குற மாதிரி, அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரசு ஊழியருக்கு வந்து இந்த அகவிலைப்படி வந்து உயர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும். அங்கே உயரும் போல இவங்களுக்கு உயர்த்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய சேலரி சேல்ஸ்மேன் எடுத்துக்கிட்டோம்னா 8500 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தே வந்து 9500 ரூபா தான் மாதத்துக்கு சேலரியாக வந்து வாங்குவார். பேக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்திற்கு அவருடைய அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 8300 ரூபா வந்து சேலரியாக வந்து வாங்குவார். ஓகே, இவங்களுடைய ப்ரொமோஷன் லெவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பேக்கர் வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்மேனாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. சேல்ஸ்மேன் வந்து ஒரு 15 வருஷம் வந்து வேலை பார்க்கணும். 10th +2 இதெல்லாமே வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சொசைட்டி ஆஃபீஸில் வந்து கிளர்க்கு வேலை வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு முழு நேர அரசு ஊழியரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. பகுதி நேர ஊழியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். காலமுறை ஊதியம் வாங்குறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் முழு நேர அரசு ஊழியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பே கமிஷன் 6th பே கமிஷன், 7th பே கமிஷன், 6வது ஊதிய குழு, 7வது ஊதிய குழு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஊதியம் வாங்குறவங்க மட்டும்தான் முழு நேர அரசு ஊழியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த கார்பரேஷனு இந்த போர்டு இந்த மாதிரி வர்றது கூட முழு நேர அரசு ஊழியர் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கான ஊதியம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது இந்த ஜாப்புக்கு ஏன் இவ்வளவு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்பெல்லாம் நமக்கே வந்து தெரியும் ரேஷன் கடை அப்படின்னா அங்கே வந்து சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த சேல்ஸ்மேன் வந்து அந்த கடையில் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் சம்பாதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கண்கூடாவே பார்த்துருக்குறோம். யாரையாவது ரெக்கமெண்டேஷனுக்கு பிடிச்சி எப்படியாவது இந்த ஜாப்பை வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இந்த ஜாப் வந்து ஒத்தான ஜாப்பா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. முன்பு வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா POS மெஷின் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ரேஷன் ஷாப்புக்கு போகும்போதே அந்த மெஷின் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் உள்ள ஸ்டாக்கு, அப்புறம் வந்து சேல்ஸ் டிரான்சாக்ஷனு, நம்ம வந்து கடையை வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அந்த மிஷினை வந்து எத்தனை மணிக்கு வந்து ஆன் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு வந்து ஆஃப் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினிமயமாக வந்து ஆயிடுச்சு. எல்லாமே வந்து உடனுக்குடனே வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சு அந்த மிஷினை ஓப்பன் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ண அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாலுகா ஆஃபீஸில் அங்கே வந்து அதை வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அது போக வந்து கூட்டுறவுத்துறையில் அந்த ஆஃபீஸ்லேயும் இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. இதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முறைகேடு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 95% வந்து இதில் வந்து குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பயோமெட்ரிக் முறை வந்து வந்துடுச்சு. ஒரு ரேஷன் கார்டில் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ணவங்க நேரடியாக அந்த கடைக்கு போய் கைரேகை பதிவு பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து பில்லு வந்து போட முடியும், பொருட்கள் வந்து கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு அந்த முறைகேடு செய்கிறதுக்கான வாய்ப்பை வந்து குறைச்சிட்டாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கைரேகை வந்து சரியாக வந்து பதியாது.
அவங்க வந்து வேலை செய்யும்போது அந்த கையில் ஏற்படுற டேமேஜ் காரணமாக இந்த கைரேகை வந்து பதியாமல் இருக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்முடைய அந்த கண்ணோட கருவிழியை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த நபர் தான் குடும்ப அட்டைதாரரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லு போட்டு பொருள் கொடுக்குற அளவுக்கு வந்து மாறிடுச்சு. சரிங்களா? பிஓஎஸ் மெஷின் வந்துருச்சு, பயோமெட்ரிக் மெஷின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கருவிழியை செக் பண்ணுறதுக்கான மெஷினும் வந்துருச்சு. இதில் வந்து முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஷன் கடையை செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 26 டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் வந்து இருக்குது. ஃபுட் சேஃப்டி, ஃபுட்சல் போலீஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, கூட்டுறவுத்துறை, இந்த மாதிரி வந்து 26 டிபார்ட்மெண்ட்டுக்கு அதற்கான அதிகாரம் வந்து இருக்குது. அவங்க வந்து எப்போ வேணாலும் கடையை வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து செக் பண்ணும்போது ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்டாக் வந்து குறைஞ்சி அப்படின்னா நம்ம பிஓஎஸ் மெஷின் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து ஃபைன் போட்டு அதுலேயே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பிஓஎஸ் மெஷினில் காட்டுற ஸ்டாக்கும் கடையில் உள்ள ஸ்டாக்கும் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அந்த ஃபைன் வந்து அந்த மிஷினில் ஏறுனதுனால நம்ம வந்து அந்த ஃபைனை கட்டாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த ஃபைனை கட்டித்தான் ஆகணும். இந்த ஜாப் வந்து மெரிட்டில் கிடச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். நம்முடைய சேனல்லையே வந்து இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், இன்டர்வியூ வந்து எப்படி நடத்துவாங்க, இன்டர்வியூவில் வந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து வீடியோவாக கொடுப்போம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதன்படி வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. வேலை வந்து உங்களுக்கு வந்து மெரிட்டில் கிடச்சுன்னா சூப்பரு. அதை தவிர்த்து இதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர முட்டாள்தனம், டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேனுக்கான வேக்கன்சி அறிவித்த உடனே வந்து பழைய புரோக்கர்லாம் மறுபடியும் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இவங்ககிட்ட நீங்கள் எதையாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இவங்ககிட்ட கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட இதில் சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சேல்ஸ்மேன் பேக்கர் அவங்களுடைய சேலரி வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்க்ரிமெண்ட் வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய ப்ரொமோஷன் லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து வரும், அதுக்கப்புறம் பிஓஎஸ் மிஷினு, அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் மிஷினு, அதுக்கப்புறம் கருவிழி செக் பண்ணக்கூடிய மிஷினு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையை வந்து மொத்தம் 26 டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இது போக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்முடைய சேனலில் வந்து வீடியோவாக வரும். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா சந்தோஷம். மற்றபடி வந்து வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.